Hello everyone. Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல மாருதி ஸ்டாக் 4 hour டைம் ஃப்ரேம் ஒன் ஆஃப் த ஹார்மோனிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சார்ட்ல ஒன் ஆஃப் த ஹார்மோனிக் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்டை ரீச் பண்ணியாச்சு. தென் என்ட்ரி ஜோனையும் வந்தாச்சு. இந்த இடத்துல நம்மளோட செல் என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கலாம். தென் மார்க்கெட் ஹவு லாங் டவுன் சைட் டைரக்ஷன் போகும், அதாவது அதோட டார்கெட் எவ்வளோ போகுன்றதையுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பட் இந்த சினாரியோல மார்க்கெட் வந்து டார்கெட் 1 மட்டும்தான் ஹிட் பண்ணிருக்கு. டார்கெட் 2 and 3 ரீச் பண்ணல. ஏன் ரீச் பண்ணல அப்படின்ற ரீசனையும் நம்ம பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் டயக்ராம்ல நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஹார்மோனிக் பேட்டர்ன்ல ஓவராலா 22 பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இப்போ மார்க்கெட் டவுன் சைட் வந்து நமக்கு டார்கெட் 1ஐயும் ஹிட் பண்ணுச்சு. இப்போ அனதர் பேட்டர்னை வேலிட் பண்றதுக்காக தான் அகைன் மார்க்கெட் அப்சைட் டைரக்ஷன் போயிருக்கு. அதே போல ரிவர்சல் பாயிண்டை எக்ஸாக்டா ரீச் பண்ணி நமக்கு செல் என்ட்ரிக்கான ஜோன்லயும் நமக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்மளோட செகண்ட் செல் என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஹார்மோனிக்ல பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் 2 வரைக்குமே மார்க்கெட் ஹிட் பண்ணிருக்கு. இங்கேயும் டார்கெட் 3 ரீச் பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் அகைன் அப்சைட் டைரக்ஷன் போகுது. பிகாஸ் இங்க பேசிக் பேட்டர்ன் 2 பேட்டர்ன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ நமக்கு எல்லா பேட்டர்னும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மார்க்கெட் ஏன் அப்சைட் டைரக்ஷன் போறான், மார்க்கெட் ஏன் டவுன் சைட் டைரக்ஷன் வருது அப்படின்றது எல்லாமே நமக்கு கிளியரா நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ நான் டிரா பண்ற லைன் இதோட நேம் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனுக்கு 1 and 2 கன்ஃபர்மேஷன், தென் 3rd and 4th நம்ம என்ட்ரிக்கான பிளேஸ். ட்ரெண்ட் லைன் பேசிக் பேட்டர்ன். இப்போ நம்ம எப்பயுமே பேசிக் பேட்டர்ன், ஷார்ட் பேட்டர்ன், தென் அட்வான்ஸ் பேட்டர்ன் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணும்போது இதோட அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோ அக்யூரேட்டா இதோட ப்ராஃபிட் ரேஷியோவுமே நமக்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணும்போது எல்லா வேலுமே நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ ட்ரெண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா 1 and 2 கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகி இந்த பேட்டர்ன் வந்து ஓகே ட்ரெண்ட் லைன் தான் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றத நம்ம அசூரன்ஸ் பண்றதுக்கு தான் வந்து 1 and 2 கன்ஃபர்மேஷன். தேர்ட் வந்து என்ட்ரிக்கான பிளேஸ். அதுக்காக தான் மார்க்கெட் நமக்கு டார்கெட் 2 ஹிட் பண்ணிட்டு அப்சைட் டைரக்ஷன் போயிருக்கான். ஏன்னா அது பை என்ட்ரிக்கான பிளேஸ். ஸோ பை என்ட்ரியும் போய் அதோட டார்கெட்டும் முடிஞ்சு தென் ஃபோர்த்துக்காக ரிவர்சல் மார்க்கெட் வரலாம். தென் ஹெட் அண்ட் ஷோல்டருமே இங்க ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. பட் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேஸ் லைனை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் அதோட என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்பயுமே ஹார்மோனிக் ட்ரா பண்ணும்போதும் சரி, இல்லை நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, எல்லாமே மிங்கிள் பண்ணி பண்ணணும். மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.